ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் நியூ புக்கோட டேர்ம் 2 புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புக்கில் டோட்டலாக 7 லெசன்ஸ் இருக்குது. வரலாறில் 2 லெசன்ஸ். ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, செகண்ட் லெசன் இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. புவியியலில் 2 லெசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல், செகண்ட் லெசன் இடர்கள். குடிமையியலில் 3 லெசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், செகண்ட் லெசன் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும், தேர்ட் லெசன் சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள். வரலாறு ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேதம் என்ற சொல் டேஸிலிருந்து வந்தது. எதிலிருந்து வேதம் என்ற சொல் வந்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சமஸ்கிருதம். செகண்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது பண்டைய காலத்தில் கற்றலுக்கான முக்கிய மையமாக இருந்தது? பண்டைய காலத்தில் கற்றலுக்கான முக்கிய மையமாக எது இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் குருகுலம். தேர்ட் கொஸ்டின் இந்தியாவில் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம். மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் இந்தியாவில் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பீகார். ஃபோர்த் கொஸ்டின் தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தலமாக எப்போது அறிவித்தது? யுனெஸ்கோ தட்சசீலத்தை உலக பாரம்பரிய தலமாக எப்போது அறிவித்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1980. ஃபிஃப்த்து கொஸ்டின் இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு எது? நவீன கல்வி முறையை இந்தியாவில் தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் போர்ச்சுக்கல். சிக்ஸ்த் கொஸ்டின் இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் மானியமாக 1,00,000 ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டினை செய்த சாசன சட்டம் எது? எந்த சாசன சட்டம் இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் மானியமாக 1,00,000 ரூபாய் தொகையை கொடுத்துச்சுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1813ஆம் ஆண்டு சாசன சட்டம். செவன்த் கொஸ்டின் பின்வரும் குழுக்களில் எந்த குழு பல்கலைக்கழக மானியக் குழுவினை அமைக்க பரிந்துரைத்தது? பல்கலைக்கழக மானியக் குழுவினை அமைக்க எந்த குழு பரிந்துரைத்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948. எய்த் கொஸ்டின் இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டில் புதிய கல்விக் கொள்கை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1986. ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேதம் என்ற சொல்லின் பொருள் டேஸ். வேதம்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அறிவு. செகண்ட் கொஸ்டின் தட்சசீல இடிபாடுகளை கண்டறிந்தவர் டேஸ். யார் தட்சசீல இடிபாடுகளை கண்டறிந்தான்னு கேட்குறாங்க. ஆன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். தேர்ட் கொஸ்டின் டில்லியில் மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் டேஸ் ஆவார். மதரசாவை டெல்லியில் நிறுவிய முதல் ஆட்சியாளர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இல்துத்மிஸ். ஃபோர்த் கொஸ்டின் புதிய கல்விக் கொள்கை திருத்தப்பட்ட ஆண்டு டேஸ். எந்த ஆண்டில் புதிய கல்விக் கொள்கை திருத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1992. ஃபிஃப்த்து கொஸ்டின் 2009ஆம் ஆண்டு இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் விதிகளை அமல்படுத்துகின்ற முதன்மையான அமைப்பு டேஸ் ஆகும். இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் விதிகளை 2009ஆம் ஆண்டு அமல்படுத்திய முதன்மையான அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அனைவருக்கும் கல்வி SSA. சிக்ஸ்த் கொஸ்டின் பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு டேஸ். எந்த ஆண்டில் பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அமல்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1956. ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் இட்சிங், அதற்கு நேராக சரஸ்வதி மஹால். செகண்ட் ஒன் பிரான்சிஸ் சேவியர், அதற்கு நேராக இந்திய கல்வியின் மகாசாசனம். தேர்ட் ஒன் உட்ஸ் கல்வி அறிக்கை, அதற்கு நேராக மதராஸில் மேற்கத்திய கல்வி. ஃபோர்த் ஒன் இரண்டாம் சரபோஜி, அதற்கு நேராக கொச்சி பல்கலைக்கழகம். ஃபிஃப்த் ஒன் சர் தாமஸ் மன்றோ, அதற்கு நேராக சீன அறிஞர். ஆன்சர் இட்சிங்னா சீன அறிஞர், பிரான்சிஸ் சேவியர்னா கொச்சி பல்கலைக்கழகம்.
உட்ஸ் கல்வி அறிக்கைனா இந்திய கல்வியின் மகாசாசனம். இரண்டாம் சரபோஜி அப்படின்னா சரஸ்வதி மகால். சர் தாமஸ் மன்றோனா மதராஸில் மேற்கத்திய கல்வி. ரோமன் லெட்டர் 4 சரியா தவறா என குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரகர் மற்றும் சுஸ்ருதர் ஆகியோரின் குறிப்புகள் மருத்துவத்தை கற்றுக்கொள்ள ஆதாரங்களாக இருந்தன. மருத்துவத்தை கற்றுக்கொள்ள சரகர் மற்றும் சுஸ்ருதர் ஆகியோரோட குறிப்புகள் ஆதாரமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. செகண்ட் கொஸ்டின், கோயில்கள் கற்றல் மையங்களாக திகழ்ந்ததோடு அறிவை பெருக்கிக் கொள்ளும் இடமாகவும் இருந்தது. கற்றல் மையங்களாக திகழ்ந்ததோடு அறிவை பெருக்கிக் கொள்ளக்கும் கோயில்கள் சிறந்த இடமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. தேர்ட் கொஸ்டின், கல்வியை ஊக்குவிப்பதில் அரசர்களும் சமூகமும் தீவிர அக்கறை காட்டியதாக ஜாதக கதைகள் குறிப்பிடுகின்றன. ஜாதக கதைகள் கல்வியை ஊக்குவிப்பதில் அரசர்களும் சமூகமும் தீவிர அக்கறை காட்டியதாக குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. ஃபோர்த் கொஸ்டின், இடைக்கால இந்தியாவில் பெண் கல்வி நடைமுறையில் இல்லை. பெண் கல்வி இடைக்கால இந்தியாவில் நடைமுறையில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தவறு. ஃபிஃப்த் கொஸ்டின், RMSA திட்டமானது 10வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்டது. 10வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் RMSA திட்டம் செயல்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தவறு. ரோமன் லெட்டர் 5 பின்வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட், நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி 5ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டது. கிபி 5ஆம் நூற்றாண்டில் தான் நாலந்தா பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட், பண்டைய இந்தியாவில் மாணவர்கள் தேர்ந்தெடுப்பது முதல் அவர்களின் பாடத்திட்டத்தினை வடிவமைப்பது வரை அனைத்து அம்சங்களிலும் ஆசிரியர்கள் முழுமையான சுயாட்சி கொண்டிருந்தனர். பண்டைய இந்தியாவில் ஒரு மாணவரை தேர்ந்தெடுப்பதும் அவருக்கான பாடத்திட்டத்தினை அறிவிப்பதும் ஆசிரியரே சுயாட்சி கொண்டிருந்தனர்னு சொல்கிறாங்க. தேர்ட், பண்டைய காலத்தில் ஆசிரியர்கள் கணக்காயர் என்று அழைக்கப்பட்டனர். கணக்காயர் அப்படின்னா பண்டைய காலத்திலோட ஆசிரியர்களை அழைக்கப்பட்டாருன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த், சோழர்கள் காலத்தில் புகழ்பெற்ற கல்லூரியாக காந்தலூர் சாலை இருந்தது. காந்தலூர் சாலை தான் சோழர்கள் காலத்தில் புகழ்பெற்ற கல்லூரின்னு சொன்னாங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட், செகண்ட் மற்றும் தேர்ட் சரி. செகண்ட் கொஸ்டின், சரியான இணையை கண்டுபிடி. ஆப்ஷன் ஆ மக்தப்கள் இடைநிலை பள்ளி. ஆப்ஷன் ஆ 1835ஆம் ஆண்டின் மெக்காலேயின் குறிப்பு ஆங்கில கல்வி. ஆப்ஷன் இ கரும்பலகை திட்டம் இடைநிலை கல்வி குழு. ஆப்ஷன் இ சாலபோகம் கோயில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள். சரியான இணையை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ 1835ஆம் ஆண்டின் மெக்காலேயின் குறிப்பு ஆங்கில கல்வி. செகண்ட் லெசன், இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சாராதவை? மக்களின் கைவினைகளில் சாராதது எந்த செயல்பாடு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் இரும்பை உருக்குதல். செகண்ட் கொஸ்டின், டேஸ் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும். இந்தியாவோட பழமையான தொழில் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நெசவு. தேர்ட் கொஸ்டின், கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் டேஸ். எந்த இடத்துல கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கான்பூர். ஃபோர்த் கொஸ்டின், இந்தியாவின் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன? முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இந்தியாவில் இருந்தது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல். ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவில் தொழில்மயமளித்தலுக்கு காரணம் அல்லாது எது? எந்த காரணம் இந்தியாவில் தொழில்மயமளித்தலுக்கு அல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் இந்தியாவின் தொழில்துறை கொள்கை. ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஸ் இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஓர் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. இந்திய மக்களோட வாழ்க்கையில் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கைவினை பொருட்கள். செகண்ட் கொஸ்டின், தொழிற்புரட்சி நடைபெற்ற இடம் டேஸ். எந்த இடத்துல தொழிற்புரட்சி நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இங்கிலாந்து.
தேர்ட் கொஸ்டின் அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு டேஸ். எந்த ஆண்டில் தேயிலை நிறுவனம் அஸ்ஸாமில் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1839. ஃபோர்த் கொஸ்டின் கொல்கத்தா அருகிலுள்ள ஹீக்லி பள்ளத்தாக்கில் டேஸ் இடத்தில் சணல் தொழிலகம் ஆரம்பிக்கப்பட்டது. எந்த இடத்துல சணல் தொழிலகம் கொல்கத்தா அருகிலுள்ள ஹீக்லி பள்ளத்தாக்கில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ரிஸ்ரா. ஃபிஃப்த்து கொஸ்டின் டேஸ் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே தூரத்தை குறைத்தது. ஐரோப்பாவிற்கும் இந்தியாவுக்கும் இடையே தூரத்தை குறைத்தது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சூயஸ் கால்வாய். ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் டவேர்னியர், அதற்கு நேராக செல்வச் சுரண்டல் கோட்பாடு. செகண்ட் ஒன் டாக்கா, அதற்கு நேராக காகித ஆலை. தேர்ட் ஒன் தாதாபாய் நவ்ரோஜி, அதற்கு நேராக கைவிளைஞர். ஃபோர்த் ஒன் பாலிகன்ஸ், அதற்கு நேராக மஸ்லின் துணி. ஃபிஃப்த் ஒன் ஸ்மித், அதற்கு நேராக பிரெஞ்சு பயணி. ஆன்சர் டவர்னியர் அப்படின்னா பிரெஞ்சு பயணி, டாக்கா அப்படின்னா மஸ்லின் துணி, தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னா செல்வ சுரண்டல் கோட்பாடு, பாலிகன்ஸ் அப்படின்னா காகித ஆலை, ஸ்மித் அப்படின்னா கைவிளைஞர். ரோமன் லெட்டர் 4 சரியா தவறா என குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா பருத்தி மற்றும் பட்டு துணிகளுக்கு புகழ் வாய்ந்தது. பருத்தி மற்றும் பட்டு துணிகளுக்கு புகழ் வாய்ந்தது இந்தியான்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. செகண்ட் கொஸ்டின் இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆங்கிலேயர்களால் தான் இந்தியாவில் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. தேர்ட் கொஸ்டின் நவீன முறையில் முதலாக இரும்பு ஜாம்ஷெட்பூரில் உற்பத்தி செய்யப்பட்டது. ஜாம்ஷெட்பூரில் தான் முதல்ல இரும்பு உற்பத்தி செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தவறு. ஃபோர்த் கொஸ்டின் 1948ஆம் ஆண்டு தொழிலக கொள்கையானது கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தது. கலப்பு பொருளாதாரத்தை 1948ஆம் ஆண்டு தொழிலக கொள்கை கொண்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. ஃபிஃப்த்து கொஸ்டின் 10வது மற்றும் 11வது ஐந்தாண்டு திட்டம் தீவிர வேளாண்மை உற்பத்தி வளர்ச்சிக்கு சான்றாக உள்ளது. தீவிர வேளாண்மை உற்பத்தி வளர்ச்சிக்கு சான்றாக இருந்தது எதுனா 10வது மற்றும் 11வது ஐந்தாண்டு திட்டம் சொல்கிறாங்க. ஆன்சர் தவறு. ரோமன் லெட்டர் 5 சரியான கூற்றை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் சரியானவைகளை தேர்ந்தெடுத்து குறியிடவும். ஃபர்ஸ்ட் ஒன் எட்வர்ட் பெயின்ஸ் கருத்துப்படி பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இங்கிலாந்து. இங்கிலாந்து தான் பருத்தி உற்பத்தியோட பிறப்பிடம்னு எட்வர்ட் பெயின்ஸ் சொல்கிறாரு. செகண்ட் ஒன் இயந்திரமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைக்கு முன்னால் இந்தியாவில் கிராம கைவினை தொழில் இரண்டாவது பெரிய தொழிற்சாலையாக அமைந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராம கைவினை தொழில் தான் இரண்டாவது பெரிய தொழிற்சாலை. அதுக்கு இயந்திரமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைக்கு முன்னால் பார்க்கும்போதுன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் சௌராஷ்டிரா தகர தொழிற்சாலைக்கு பெயர் பெற்றது. தகர தொழிற்சாலைக்கு பெயர் பெற்றது சௌராஷ்டிரான்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் சூயஸ் கால்வாய் கட்டப்பட்டதால் இந்தியாவில் பிரிட்டிஷாரின் பொருட்கள் மலிவாக கிடைக்க வழிவகை உருவானது. பிரிட்டிஷாரோட பொருட்கள் மலிவாக கிடைக்க சூயஸ் கால்வாய் கட்டப்பட்டதுனால தான் இந்தியாவுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் செகண்ட் ஒன் மற்றும் ஃபோர்த் ஒன் சரி. செகண்ட் கொஸ்டின் கூற்று இந்திய கைவினைஞர்கள் பிரிட்டிஷாரின் காலனிய ஆதிக்கத்தில் நலிவுற்றனர். பிரிட்டிஷாரோட காலனி ஆதிக்கத்தில் தான் இந்திய கைவினைஞர்கள் நலிவுற்றனர்னு சொல்கிறாங்க. காரணம் பிரிட்டிஷார் இந்தியாவை தனது மூலப்பொருள் தயாரிப்பாளராகவும் முடிவுற்ற பொருட்களான சந்தையாகவும் கருதினர். இந்தியாவை தனது மூலப்பொருள் தயாரிப்பாளராகவும் முடிவுற்ற பொருட்களான சந்தையாகவும் பிரிட்டிஷார் கருதினர்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி. கூற்று இந்திய கைவினைஞர்கள் பிரிட்டிஷாரின் காலனி ஆதிக்கத்தில் நலிவுற்றனர் அப்படிங்கிற கூற்று சரி. காரணம் பிரிட்டிஷார் இந்தியாவை தனது மூலப்பொருள் தயாரிப்பாளராகவும் முடிவுற்ற பொருட்களான சந்தையாகவும் கருதினர் அப்படிங்கிற காரணம் கூற்றுக்கான காரணமாகும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்தாதது ஒன்று எது? ஆப்ஷன் ஏ பெர்னியர் ஷாஜகான்,
ஆப்ஷன் பி பருத்தி ஆலை அகமதாபாத், ஆப்ஷன் சி டிஸ்கோ ஜாம்ஷெட்பூர், ஆப்ஷன் டி பொருளாதார தாராளமயமாக்கல் 1980. இதில் பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பொருளாதார தாராளமயமாக்கல் 1980. இந்த பொருளாதார தாராளமயமாக்கல் 1980 அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் தவறான பொருத்தம். புவியியல் ஃபர்ஸ்ட் லெசன் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மக்கள் டேஸிலிருந்து டேஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை தேடி குடிபெயர்க்கின்றனர். நல்ல வேலை வாய்ப்பினை தேடி மக்கள் எங்கிருந்து எங்கே போனாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு. செகண்ட் கொஸ்டின் ஒரு நபர் சொந்த நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்தல் டேஸ் எனப்படுகிறது. ஒருத்தர் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்கன்னா அதற்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் குடியேறுபவர். தேர்ட் கொஸ்டின் வளம் மிகுந்த வேளாண்மை நிலம் தேடி இடம்பெயர்தல் நடைபெறுவது டேஸ். அதாவது ஒரு நல்ல வளம் மிகுந்த வேளாண்மையை தேடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கிராமத்தில் இருந்து கிராமத்திற்கு. ஃபோர்த் கொஸ்டின் போரின் காரணமாக நடைபெறும் குடிபெயர்வு டேஸை சார்ந்தது. அதாவது ஏதாவது ஒரு போரோட காரணத்தினால வேற ஒரு பக்கம் குடிபெயர்ந்து என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அரசியல். ஃபிஃப்த்து கொஸ்டின் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயமாக்கலுக்கு முக்கிய காரணம் டேஸ். அதாவது வரலாற்றோட முந்தைய காலத்தில் நகரமயமாதலுக்கு முக்கிய காரணமாக இருந்தது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் உணவு தானிய உற்பத்தி. ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நகரமயமாதல் டேஸ் எண்ணிக்கையிலான காரணிகளால் தீர்மானிக்கப்படுகின்றன. எத்தனை எண்ணிக்கையிலான காரணிகளை வச்சு நகரமயமாதல் தீர்மானிக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 3. செகண்ட் கொஸ்டின் டேஸ் என்பது கிராமப்புற பகுதிகளில் செயல்படும் முக்கிய உந்து காரணியாகும். அதாவது கிராமப்புற பகுதிகளில் உந்து காரணியாக இருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வேலையின்மை. தேர்ட் கொஸ்டின் இந்தியாவின் டேஸ் மாநகரம் உலகிலேயே 2வது அதிக நகர மக்கள் தொகையை கொண்டது. அதாவது உலகிலேயே 2வது அதிக நகர மக்கள் தொகையை இந்தியாவில் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் புதுதில்லி. ஃபோர்த் கொஸ்டின் ஒரு நபர் தன்னார்வத்துடன் விருப்பத்துடனும் நல்ல வசிப்பிடம் தேடி இடம்பெயர்தல் டேஸ் இடம்பெயர்வு எனப்படும். ஒரு நபர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களோட ஆர்வத்தினாலையும் விருப்பத்தினாலையும் இடம்பெயர்றதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தன்னார்வ. ஃபிஃப்த்து கொஸ்டின் நவீன காலத்தில் நகர்ப்புற வளர்ச்சி டேஸ் வளர்ச்சியால் அதிகரிக்கிறது. எந்த வளர்ச்சினால் நவீன காலத்தில் நகர்ப்புற வளர்ச்சி அதிகரிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தொலைத்தொடர்பு போக்குவரத்து மற்றும் தொழில்துறை. ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் குடியேற்றம் அதற்கு நேராக குடிபுகுபவர். செகண்ட் ஒன் குடியிறக்கம் அதற்கு நேராக வெளியேறுதல். தேர்ட் ஒன் இழுக்காரணி அதற்கு நேராக வேலை வாய்ப்பின்மை. ஃபோர்த் ஒன் உந்து காரணி அதற்கு நேராக சமூக மற்றும் பண்பாட்டு இடம்பெயர்வு. ஃபிஃப்த் ஒன் திருமணம் அதற்கு நேராக வேலை வாய்ப்பு. ஆன்சர் குடியேற்றம்னா வெளியேறுதல், குடியிறக்கம் அப்படின்னா குடிபுகுபவர், இழுக்காரணி அப்படின்னா வேலை வாய்ப்பு, உந்து காரணி அப்படின்னா வேலை வாய்ப்பின்மை, திருமணம் அப்படின்னா சமூக மற்றும் பண்பாட்டு இடம்பெயர்வு. ரோமன் லெட்டர் 4 சரியா தவறா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குடிசை பகுதிகள் பொதுவாக பெருநகரங்களில் காணப்படுகிறது. பெருநகரங்களில் தான் குடிசை பகுதிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. செகண்ட் கொஸ்டின் நவீன காலத்தில் ஒரே சமயத்தில் அதிக மக்களின் இடம்பெயர்வு நடைபெறுவதில்லை. ஒரே சமயத்தில் நவீன காலத்தில் அதிக மக்களோட இடம்பெயர்வு நடைபெறுவதில்லைன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. தேர்ட் கொஸ்டின் நகரமயமாக்கம் குறுகிய கால வரலாறுடையது. குறுகிய கால வரலாறுனா நகரமயமாக்கம்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தவறு. ஃபோர்த் கொஸ்டின் பெருநகரங்கள் மற்றும் நகரங்கள் சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு அதிக அளவு காரணமாக உள்ளது. சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு அதிக காரணமாக இருக்கிறது பெருநகரங்களும் நகரங்களும் தான் சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. ஃபிஃப்த்து கொஸ்டின் மேய்ச்சலுக்காக கால்நடைகளை இடமாற்றம் செய்வது பருவகால இடப்பெயர்வு எனவும் அழைக்கப்படுகிறது. மேய்ச்சலுக்காக
கால்நடைகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி கொண்டு போகிறது பருவகால இடப்பெயர்வுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. ரோமன் லெட்டர் 5. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றையும் காரணத்தையும் ஆராய்க. கூற்று: நகரமயமாதல் முக்கியமாக கிராமப்புற மக்கள் நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்வதால் ஏற்படுவதாகும். அதாவது கிராமத்தில் இருக்கிற மக்களெல்லாம் நகரத்துக்கு போகிறதுனால தான் நகரமயமாதல் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம்: கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு இடம்பெயர்தல் முதன்மையான ஒன்றல்ல. கிராமத்தில் இருக்கிற மக்கள் நகரத்துக்கு போகிறது முதன்மையான ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர்: கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. நகரமயமாதல் முக்கியமாக கிராமப்புற மக்கள் நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்வதால் ஏற்படுவதாகும் என்கிற கூற்று சரி. அதற்கான காரணம் கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு இடம்பெயர்தல் முதன்மையான ஒன்றல்லன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூற்றுக்கான காரணம் தவறு. செகண்ட் லெசன் இடர்கள். ரோமன் லெட்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் டேஸ். காற்றில் எவ்வளோ நைட்ரஜன் சதவீதம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 78.09%. செகண்ட் கொஸ்டின்: இந்திய பெருங்கடலில் சுனாமி டேஸாம் ஆண்டில் ஏற்பட்டது. எந்த ஆண்டில் சுனாமி இந்திய பெருங்கடலில் ஏற்பட்டுச்சுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 2004. தேர்ட் கொஸ்டின்: சுனாமி என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. எந்த மொழியிலிருந்து சுனாமிங்கிற சொல் வந்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜப்பானியா. ஃபோர்த் கொஸ்டின்: புவி மேற்பரப்பு நீருக்கு டேஸ் எடுத்துக்காட்டாகும். எந்த எடுத்துக்காட்டு புவி மேற்பரப்பு நீருக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏரிகள். ஃபிஃப்த்து கொஸ்டின்: பருவமழை பொய்ப்பின் காரணமாக டேஸ் ஏற்படுகிறது. எது பருவமழை பொய்ப்பின் காரணமாக ஏற்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வறட்சி. ரோமன் லெட்டர் 2. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: இடர்கள் டேஸுக்கு வழிவகுக்கிறது. எதுக்கு இடர்கள் வழிவகுக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அழிவிற்கு. செகண்ட் கொஸ்டின்: நிலச்சரிவு டேஸ் இடருக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். எந்த இடருக்கு எடுத்துக்காட்டு நிலச்சரிவுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இயற்கை. தேர்ட் கொஸ்டின்: இடர்கள் தோன்றுவதன் அடிப்படையில் இடர்களை டேஸ் வகைகளாக பிரிக்கலாம். இடர்கள் தோன்றுவதன் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலான்னு கேட்குறாங்க. ஆன்சர் 8. ஃபோர்த் கொஸ்டின்: தீவிரவாதம் டேஸ் இடருக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். எந்த இடருக்கு எடுத்துக்காட்டு தீவிரவாதம்னு கேட்குறாங்க. ஆன்சர் மனிதனால் உருவாக்கப்படும். ஃபிஃப்த்து கொஸ்டின்: நைட்ரஜன் ஆக்சைடுகள் மனிதர்களை பாதிக்கும் டேஸ் மாசுபடுத்திகளாகும். அதாவது மனிதர்களை பாதிக்கும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் என்ன மாசுபடுத்தின்னு கேட்குறாங்க. ஆன்சர் முதன்மை. சிக்ஸ்த் கொஸ்டின்: செர்னோபில் அணு விபத்து டேஸ் ஆண்டில் நடைபெற்றது. எந்த ஆண்டில் செர்னோபில் அணு விபத்து நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏப்ரல் 26, 1986. ரோமன் லெட்டர் 3. பொறுத்துக. பட்டியல் 1, பட்டியல் 2. ஃபர்ஸ்ட் ஒன்: முதல் நிலை மாசுபடுத்திகள், அதற்கு நேராக தீவிரவாதம். செகண்ட் ஒன்: அபாயகர கழிவுகள், அதற்கு நேராக சுனாமி. தேர்ட் ஒன்: நில அதிர்வு, அதற்கு நேராக காலாவதியான மருந்துகள். ஃபோர்த் ஒன்: வானிலையியல் வறட்சி, அதற்கு நேராக சல்பர் ஆக்சைடுகள். ஃபிஃப்த் ஒன்: மனிதனால் தூண்டப்பட்ட இடர், அதற்கு நேராக மழைப்பொழிவு குறைதல். ஆன்சர்: முதல் நிலை மாசுபடுத்திகள் அப்படின்னா சல்பர் ஆக்சைடுகள், அபாயகர கழிவுகள் அப்படின்னா காலாவதியான மருந்துகள், நில அதிர்வு அப்படின்னா சுனாமி, வானிலையியல் வறட்சி அப்படின்னா மழைப்பொழிவு குறைதல், மனிதனால் தூண்டப்பட்ட இடர் அப்படின்னா தீவிரவாதம். குடிமையியல் ஃபர்ஸ்ட் லெசன்: சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். ரோமன் லெட்டர் 1. சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: சமய சார்பின்மை என்பது. சமய சார்பின்மைனா என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர்: எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல். செகண்ட் கொஸ்டின்: இந்தியா ஒரு டேஸ் கொண்ட நாடாகும். இந்தியா எதை கொண்ட நாடுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆ மற்றும் ஆ இரண்டும். பல்வேறு சமய நம்பிக்கை, பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை. தேர்ட் கொஸ்டின்: இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1976. ஃபோர்த் கொஸ்டின்:
பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமயசார்பற்ற நாடாக விவரிக்கிறது? இந்தியாவை சமயசார்பற்ற நாடாக எது விவரிக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அரசியலமைப்பின் முகவுரை. 5th கொஸ்டின் சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? எதோட தொடர்புடையது சமய சுதந்திர உரிமைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அடிப்படை உரிமைகள். 6th கொஸ்டின் அரசியலமைப்பின் பிரிவு 28 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது? எந்த வகையான கல்வியை அரசியலமைப்பின் பிரிவு 28 அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களிலிருந்து தடை செய்துள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சமய போதனைகள். 7th கொஸ்டின் ஒரு நாடு சமயசார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் எனில் அது எப்போது ஒரு நாடு சமயசார்பற்ற நாடாக கருதப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால். ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சமயம் நமக்கு டேஸ் போதிக்கவில்லை. சமயம் நம்மளுக்கு எதை போதிக்கலையே அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பகைமை. செகண்ட் கொஸ்டின் சமய சார்பின்மை ஜனநாயகத்தின் ஒரு பகுதி, அது டேஸ் அளிக்கிறது. ஜனநாயகத்தோட ஒரு பகுதி சமய சார்பின்மைன்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு எதை அளிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஒற்றுமையை. தேர்ட் கொஸ்டின் டேஸ் என்பது கடவுள் மற்றும் கடவுள்கள் மீது நம்பிக்கையற்றிருப்பதாகும். கடவுள் மற்றும் கடவுள்கள் மீது நம்பிக்கையற்றிருப்பது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நாத்திகம். ஃபோர்த் கொஸ்டின் நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் டேஸ் மற்றும் டேஸ் ஊக்குவிப்பதாகும். நம்ம அரசியலமைப்போட அடிப்படை நோக்கம் எதை ஊக்குவிப்பது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் தேசிய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும். ஃபிஃப்த்து கொஸ்டின் பிரிவு 15 சமயம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் டேஸ் காட்டுவதை தடை செய்கிறது. பிரிவு 15 சமயம், சாதி, பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் எதை காட்டுவதை தடை செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாகுபாடு. ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் நாத்திகம், அதற்கு நேராக செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர். செகண்ட் ஒன் குழந்தைகள், அதற்கு நேராக சமூக சீர்திருத்தவாதி. தேர்ட் ஒன் தீன் இலாஹி, அதற்கு நேராக கடவுள் நம்பிக்கையற்றிருப்பது. ஃபோர்த் ஒன் அரசியலமைப்பு, அதற்கு நேராக வருங்கால குடிமக்கள். ஃபிஃப்த் ஒன் ஹோல் யோக், அதற்கு நேராக தெய்வீக நம்பிக்கை. சிக்ஸ்த் ஒன் ராஜாராம் மோகன் ராய், அதற்கு நேராக 1950. ஆன்சர் நாத்திகம் அப்படின்னா கடவுள் நம்பிக்கையற்றிருப்பது, குழந்தைகள் அப்படின்னா வருங்கால குடிமக்கள், தீன் இலாஹி அப்படின்னா தெய்வீக நம்பிக்கை, அரசியலமைப்பு அப்படின்னா 1950, ஹோல் யோக் அப்படின்னா செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர், ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி. ரோமன் லெட்டர் 4 சரியா தவறா? ஃபர்ஸ்ட் ஒன் இந்திய நாட்டிற்கென ஒரு சமயம் உள்ளது. இந்திய நாட்டிற்குன்னு ஒரு தனி சமயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தவறு. செகண்ட் கொஸ்டின் சமய சார்பின்மை என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. கிரேக்க மொழியிலிருந்து தான் சமய சார்பின்மை என்ற சொல் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தவறு. தேர்ட் கொஸ்டின் முகலாய பேரரசர் அக்பர் சமய சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். சமய சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றியவர் முகலாய பேரரசர் அக்பர்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. ஃபோர்த் கொஸ்டின் சமண சமயம் சீனாவில் தோன்றியது. சீனாவில் தான் சமண சமயம் தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தவறு. ஃபிஃப்த்து கொஸ்டின் இந்திய அரசாங்கம் அனைத்து சமய விழாக்களுக்கும் விடுமுறையை அறிவிக்கிறது. அனைத்து சமய விழாக்களுக்கும் இந்திய அரசாங்கம் விடுமுறை அளிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. ரோமன் லெட்டர் 5 சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியா போன்ற சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு சமய சார்பின்மை விலைமதிப்பற்ற ஒன்றாகும். சமய சார்பின்மைங்கிறது இந்தியா போன்ற சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு ஒரு விலைமதிப்பற்ற ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் சமய சார்பற்ற என்ற சொல்லானது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. அதாவது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் சமய சார்பற்ற என்ற சொல்லானது குறிப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன்
அரசியலமைப்பு பிரிவு 26 ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்காக வரி செலுத்துவதற்கு ஊக்கமளிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கான வரியை செலுத்துவதற்கு அரசியலமைப்பு பிரிவு 26 வந்து ஊக்கமளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 4th ஒன், அக்பரின் கல்லறை ஆக்ராவிற்கு அருகிலுள்ள சிக்கந்தாராவில் உள்ளது. சிக்கந்தாராங்கிற ஊரில் அக்பரின் கல்லறை ஆக்ராவிற்கு அருகிலுள்ள சிக்கந்தாராவில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த் மட்டும் சரியான கூற்றுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், கூற்று. ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம். அதாவது இந்தியாவில் ஒரு வெளிநாட்டவர் வந்து தனது சமயத்தை பின்பற்றலான்னு சொல்லியிருக்காங்க. காரணம், அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவருக்கும் உண்டு. அதாவது அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் வந்து இந்தியர்களுக்கு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து வரவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர், கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கூற்று, ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம் அப்படிங்கிற கூற்று வந்து சரி. காரணம், அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவருக்கும் உண்டு. கூற்றுக்கான காரணம் சரியானது. அப்போ காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. தேர்ட் கொஸ்டின், கூற்று. இந்தியாவில் சமய சார்பின்மை என்ற கொள்கை மிக்க மதிப்புள்ளதாகும். சமய சார்பின்மை என்ற கொள்கை வந்து இந்தியாவில் மிக்க மதிப்புள்ளது ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், இந்தியா பல்வேறு சமயம் மற்றும் பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடாகும். பல்வேறு சமயம் மற்றும் பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடு இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர், கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கூற்று, இந்தியாவில் சமய சார்பின்மை என்ற கொள்கை மிக்க மதிப்புள்ளதாகும் அப்படிங்கிற கூற்று வந்து சரி. காரணம், இந்தியா பல்வேறு சமயம் மற்றும் பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடாகும். காரணமும் சரி. கூற்றுக்கான காரணம் சரி. அப்போ காரணம் கூற்றை விளக்குகிறது. ஃபோர்த் கொஸ்டின், தவறான இணையை தேர்க. ஃபர்ஸ்ட் ஒன், தீன் இலாஹி ஒரு புத்தகம். செகண்ட் ஒன், கஜுராஹோ இந்து கோவில். தேர்ட் ஒன், அசோகர் பாறை கல்வெட்டு. ஃபோர்த் ஒன், இக்பால் கவிஞர். தவறான இணையை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், தீன் இலாஹி ஒரு புத்தகம். இதுதான் தவறான இணை. ஏன்னா தீன் இலாஹிங்கிறது ஒரு புத்தகம் கிடையாது. செகண்ட் லெசன், மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் டேஸ் மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. எது மனித உரிமைகளை பாதுகாக்க இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் நடவடிக்கை எடுத்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், ஐநா சபை. செகண்ட் கொஸ்டின், 1995ஆம் ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் டேஸில் கூடினர். உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் 1995ஆம் ஆண்டு எங்கு கூடினர்னு கேட்குறாங்க. ஆன்சர், பெய்ஜிங். தேர்ட் கொஸ்டின், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், 1993. ஃபோர்த் கொஸ்டின், ஐநா சபை 1979ஆம் ஆண்டை டேஸ் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது. எந்த சர்வதேச ஆண்டாக ஐநா சபை 1979ஆம் ஆண்டை அறிவித்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், குழந்தைகள். ஃபிஃப்த் கொஸ்டின், உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எது? எந்த நாளை உலக மனித உரிமைகள் தினம்னு சொல்கிறோன்னு கேட்குறாங்க. ஆன்சர், டிசம்பர் 10. சிக்ஸ்த் கொஸ்டின், மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது? மனித உரிமைகளோட நவீன சர்வதேச மகாசாசனம்னா எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு UDHRC. செவன்த் கொஸ்டின், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார்? யார் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர்னு கேட்குறாங்க. ஆன்சர், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. எய்த் கொஸ்டின், உலக மனித உரிமைகள் அறிவிப்பில்
உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை யாவை? எத்தனை சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் 30. 9th கொஸ்டின், தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிக்காலம் என்ன? எவ்வளோ ஆண்டுகள் தேசிய மனித உரிமைகள் பதவிக்காலம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. 10th கொஸ்டின், தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? எந்த இடத்துல தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் புதுடெல்லி. ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒவ்வொரு தனி மனிதனும் கண்ணியமான வாழ்க்கை வாழ டேஸ் உண்டு. கண்ணியமான வாழ்க்கை வாழ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் உரிமை. செகண்ட் கொஸ்டின், மனித உரிமைகள் என்பது டேஸ் உரிமைகள். மனித உரிமைகள்னா என்ன உரிமைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் உரிமைகள். தேர்ட் கொஸ்டின், மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு டேஸ். எந்த ஆண்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 17 ஏப்ரல் 1997. ஃபோர்த் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் 24வது சட்டப்பிரிவு டேஸை தடை செய்கிறது. எதை இந்திய அரசியலமைப்பின் 24வது சட்டப்பிரிவு தடை செய்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் குழந்தை தொழிலாளர் முறையை. ஃபிஃப்த்து கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 24 அக்டோபர் 1945. ரோமன் லெட்டர் 3, பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், எலினார் ரூஸ்வெல்ட். அதற்கு நேராக உலகின் முதல் மனித உரிமைகள் சாசனம். செகண்ட் ஒன், சைரஸ் சிலிண்டர். அதற்கு நேராக 1997. தேர்ட் ஒன், பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம். அதற்கு நேராக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ஃபோர்த் ஒன், குழந்தை உதவி மைய எண். அதற்கு நேராக மனித உரிமைகளுக்கான ஆணையம். ஃபிஃப்த் ஒன், வாழ்வியல் உரிமைகள். அதற்கு நேராக வாக்களிக்கும் உரிமை. சிக்ஸ்த் ஒன், அரசியல் உரிமை. அதற்கு நேராக 1998. ஆன்சர் எலினார் ரூஸ்வெல்ட் அப்படின்னா மனித உரிமைகளுக்கான ஆணையம். சைரஸ் சிலிண்டர் அப்படின்னா உலகின் முதல் மனித உரிமைகள் சாசனம். பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் அப்படின்னா 1997. குழந்தை உதவி மைய எண் அப்படின்னா 1998. வாழ்வியல் உரிமைகள் அப்படின்னா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. அரசியல் உரிமை அப்படின்னா வாக்களிக்கும் உரிமை. ரோமன் லெட்டர் 4, சரியா தவறா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனித உரிமைகள் மற்றும் வாழ்வியல் உரிமைகள் ஒரே மாதிரியானவை. வாழ்வியல் உரிமைகளும் மனித உரிமைகளும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தவறு. செகண்ட் கொஸ்டின், மனித மற்றும் குடிமகனின் உரிமைகள் அறிவிப்பு இந்தியாவில் அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் மனித மற்றும் குடிமகனின் உரிமைகள் அறிவிப்பு அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தவறு. தேர்ட் கொஸ்டின், 1993ஆம் ஆண்டு மனித உரிமை சட்டம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக வழிவகுத்தது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக 1993ஆம் ஆண்டு மனித உரிமை சட்டம் தான் வழிவகுத்துன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. ஃபோர்த் கொஸ்டின், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதிகாரம் பெற்றுள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தண்டனையை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தவறு. ஃபிஃப்த்து கொஸ்டின், மனித உரிமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தேசிய மாநில அளவிலான மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டுள்ளது. தேசிய மாநில அளவிலான மனித உரிமைகள் ஆணையம் மனித உரிமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நிறுவப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. ரோமன் லெட்டர் 5, சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தவறான கூற்றை கண்டறியவும். ஆப்ஷன் ஆ, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சட்ட ரீதியான அமைப்பாகும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சட்ட ரீதியான அமைப்புன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஆ, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும். அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு தேசிய மனித உரிமைகள் ஆணையம்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பாகும். ஒரு சுதந்திரமான அமைப்புனா தேசிய மனித உரிமைகள் ஆணையம்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ,
தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு பலதரப்பு நிறுவனங்களை கொண்டதாகும். பலதரப்பு நிறுவனங்களை கொண்டது தேசிய மனித உரிமைகள் ஆணையம்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும். செகண்ட் கொஸ்டின், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? ஆப்ஷன் ஆ. இது 1993 நிறுவப்பட்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஆ. மனித உரிமை மீறல் வழக்குகளில் குற்றவாளியை தண்டிக்க ஆணையத்திற்கு எந்த உரிமையும் இல்லை. அதாவது மனித உரிமை மீறல் வழக்குகளில் குற்றவாளிகளை தண்டிக்க மனித உரிமைகள் ஆணையத்துக்கு எந்த உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ. இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிறார்கள். இந்திய உச்சநீதிமன்றம் தான் இந்த ஆணையத்தோட தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ. இந்த ஆணையம் தனது ஆண்டு அறிக்கையை மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு அனுப்புகிறது. மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு இந்த ஆணையம் தனது ஆண்டு அறிக்கையை அனுப்புகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ. இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிறார்கள். இந்த கூற்று சரியானது. தேர்ட் கொஸ்டின், கூற்று டிசம்பர் 10ஆம் நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மனித உரிமைகள் தினம்னு டிசம்பர் 10ஆம் நாளை சொல்கிறாங்க. காரணம், இது எலினார் ரூஸ்வெல்ட்டின் பிறந்த நாளை நினைவு கூறுகிறது. அதாவது எலினார் ரூஸ்வெல்ட்டோட பிறந்த நாளை நினைவு கூறுதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. கூற்று டிசம்பர் 10ஆம் நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த கூற்று சரி. காரணம், இது எலினார் ரூஸ்வெல்ட்டின் பிறந்த நாளை நினைவு கூறுகிறது. இந்த காரணம் தவறு. கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. ஃபோர்த் கொஸ்டின், பின்வரும் கூற்றை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன், மாநில மனித உரிமைகள் ஆணையம் பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு ஆகும். பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு தான் மாநில மனித உரிமைகள் ஆணையம்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் 3 உறுப்பினர்களை கொண்டதாகும். ஒரு தலைவரும் 3 உறுப்பினர்களும் இருக்கிறது தான் மாநில மனித உரிமைகள் ஆணையம்னு சொல்கிறாங்க. மேற்கூறிய கூற்றுகளில் எவை சரியானவை? ஆன்சர் எதுவும் இல்லை. எதுவுமே சரியானது கிடையாது. தேர்ட் கொஸ்டின், சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள். ரோமன் லெட்டர் 1. சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிவப்பு விளக்கு ஒளிரும் போது சிக்னலில் சிவப்பு லைட் போட்டால் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆன்சர், நீங்கள் வாகனத்தை நிறுத்தி பச்சை விளக்கு ஒளிரும் வரை காத்திருக்க வேண்டும். செகண்ட் கொஸ்டின், பாதசாரிகள் சாலையை கடக்கும் இடம். சாலையை பாதசாரிகள் எந்த இடத்துல கடப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், வரிக்கோட்டு பாதையில். தேர்ட் கொஸ்டின், சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாதம். எந்த மாதத்தில் சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், ஜனவரி. ஃபோர்த் கொஸ்டின், அவசர காலத்தில் அவசர சிகிச்சை ஊர்தி சேவைக்காக அழைக்க வேண்டிய எண். ஏதாவது ஒரு அவசரமான காலத்தில் அவசர சிகிச்சை ஊர்திக்கு அழைக்கணும்னா எந்த நம்பரை அழைக்கணும்னு கேட்குறாங்க. ஆன்சர், 108. ஃபிஃப்த்து கொஸ்டின், சாலை விபத்துகளுக்கான காரணங்கள் யாவை? எந்த காரணத்தினால சாலை விபத்து ஏற்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், இவை அனைத்தும்: அதிக வேகம், குடிபோதையில் ஓட்டுதல், ஓட்டுநர்கள் கவனச்சிதறல். சிக்ஸ்த் கொஸ்டின், போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை. போக்குவரத்து குறியீடோட முதல் வகை என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர், கட்டாய குறியீடுகள். செவன்த் கொஸ்டின், சேது பாரதம் திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டில் சேது பாரதம் திட்டம் துவங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், 2016. எய்த் கொஸ்டின், ஏபிஎஸ் என்பதனை விரிவாக்கம் செய்க. ஏபிஎஸ்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர், பூட்டுதலில்லா நிறுத்தும் அமைப்பு. ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம். நைன்த் கொஸ்டின், வளைவில் முந்துவது. வளைவில் முந்தி செல்றது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர், அனுமதி இல்லை. 10th கொஸ்டின், அவசர சிகிச்சை ஊர்தி வரும்பொழுது, ஆம்புலன்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க.
நம் வாகனத்தினை சாலை ஓரமாக செலுத்தி தடையில்லாமல் கடக்க அனுமதிக்க வேண்டும். ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாகனம் ஓட்டும் பொழுது எப்போதும் டேஷ் புறம் செல்லவும். வாகனம் ஓட்டிட்டு போகும்போது எப்போதும் நம்ம எந்த பக்கம் சைடாக போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் இடது. செகண்ட் கொஸ்டின், கட்டாய குறியீடுகள் டேஷ் வடிவில் குறியிடப்பட்டிருக்கும். எந்த வடிவில் கட்டாய குறியீடுகள் குறிக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வட்ட. தேர்ட் கொஸ்டின், டேஷ் வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறது. வாகனத்தோட வேகத்தை கட்டுப்படுத்துறது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வேக கட்டுப்பாட்டு கருவி. ஃபோர்த் கொஸ்டின், அதிக வேகம் டேஷ் ஆபத்து. அதிக வேகத்தில் போனால் என்ன ஆபத்து வரும்னு கேட்குறாங்க. ஆன்சர் அதிக. ஃபிஃப்த்து கொஸ்டின், 4 சக்கர வாகனத்தில் டேஷ் அணிவதும் 2 சக்கர வாகனத்தில் டேஷ் அணிவதும் கட்டாயம் என சட்டம் உள்ளது. 4 சக்கர வாகனத்தில் போகும்போது என்ன அணியணும், அதே மாதிரி 2 சக்கர வாகனத்தில் போகும்போது என்ன அணியணும்னு கட்டாய சட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் இருக்கை பட்டை தலைக்கவசம். ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ், அதற்கு நேராக வரிக்கோட்டு பாதை. செகண்ட் ஒன், புதிய சிற்றுந்துக்களுக்கான ஒரு முறை வரி, அதற்கு நேராக சாலை பாதுகாப்பு குறித்த சித்திர புத்தகம். தேர்ட் ஒன், பாதசாரி, அதற்கு நேராக 6 மாதங்கள். ஃபோர்த் ஒன், பிரேசிலியா பிரகடனம், அதற்கு நேராக 15 வருடங்கள். ஃபிஃப்த் ஒன், ஸ்வச்ச சேவர், அதற்கு நேராக பன்னாட்டு மாநாடு. ஆன்சர் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் அப்படின்னா 6 மாதங்கள். புதிய சிற்றுந்துகளுக்கான ஒரு முறை வரி அப்படின்னா 15 வருடங்கள். பாதசாரி அப்படின்னா வரிக்கோட்டு பாதை. பிரேசிலியா பிரகடனம் அப்படின்னா பன்னாட்டு மாநாடு. ஸ்வச்ச சேவர் அப்படின்னா சாலை பாதுகாப்பு குறித்த சித்திர புத்தகம். ரோமன் லெட்டர் 4 சரியா தவறா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சாலை விபத்துக்கள் தொடர்பான பிரச்சனை சாலையில் மட்டுமே உள்ளது. சாலை விபத்துகள் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் சாலையில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தவறு. செகண்ட் கொஸ்டின், பாதை தடத்தை மாற்றும் முன்பு கண்ணாடியினை பார்க்க வேண்டும். நம்ம ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு ரோடை கிராஸ் பண்ணுறோம்னா இப்போ கண்ணாடி பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. தேர்ட் கொஸ்டின், ஒளிரும் மஞ்சள் விளக்கு வேகத்தினை குறைத்தும் எச்சரிக்கையுடனும் செல்ல வேண்டும் என்பதை குறிக்கின்றது. சிக்னலில் மஞ்சள் விளக்கு போட்டாங்கன்னா அது வேகத்தை குறைக்கிறதுக்காகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறதுக்காக குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. ஃபோர்த் கொஸ்டின், இருசக்கர வண்டியில் ஒருவர் மட்டுமே பின் இருக்கையில் அமர அனுமதிக்கப்படுகிறார்கள். அதாவது ஒரு வண்டியில் போகும்போது பின்னாடி ஒருத்தர் மட்டும்தான் கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. ஃபிஃப்த்து கொஸ்டின், சாலைகள் மனிதனின் மிக மோசமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று. மனிதனோட மிக மோசமான கண்டுபிடிப்பு சாலைகள்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தவறு. ரோமன் லெட்டர் 5 சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் சரியல்லாதது எது? ஃபர்ஸ்ட் ஒன், முன்புற வாகனத்திலிருந்து சரியான இடைவெளியில் தொடருவோம். ஒரு வாகனம் முன்னாடி போகுதுன்னா அதுக்கு பின்னாடி நம்ம சரியான இடைவெளியில் தான் போகணும்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், வேக கட்டுப்பாட்டு அளவினை கடைபிடிக்க வேண்டும். ஒருபோதும் வேகத்திற்கான எல்லையினை தாண்டக்கூடாது. எப்பவுமே வேகமாக போகும்போது வேக கட்டுப்பாட்டு கருவியை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வேகமாக போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், வாகனம் ஓட்டும் பொழுது இருக்கை வார்ப்பட்டை அணிய தேவையில்லை. வாகனம் ஓட்டிகிட்டு போகும்போது இருக்கை வார்ப்பட்டை அணிய தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், வளைவுகளிலும் திருப்பங்களிலும் வேகத்தினை குறைக்க வேண்டாம். அதாவது ஏதாவது ஒரு வளைவோ இல்லை ஒரு திருப்பமோ வந்துச்சுன்னா வேகத்தை குறைக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் மட்டும் சரி. செகண்ட் கொஸ்டின், கூற்று, மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது விபத்துகளை ஏற்படுத்துகின்றது. மது அருந்திட்டு வாகனத்தை ஓட்டும்போது நிறைய விபத்து ஏற்படும் சொல்கிறாங்க. காரணம், மயக்கம் காரணமாக பார்வை பாதிக்கப்படுகிறது. மயக்கம் ஏற்படுறதுனால பார்வை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கூற்று சரி மற்றும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கூற்று, மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது விபத்துக்களை ஏற்படுத்துகின்றது. இந்த கூற்று சரி. காரணம், மயக்கம் காரணமாக பார்வை பாதிக்கப்படுகின்றது. கூற்றுக்கான காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. தேர்ட் கொஸ்டின், கூற்று, சாலை குறியீடுகள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று.
எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக தான் சாலை குறியீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், அவைகள் பெரும்பாலும் படங்களாக இருக்கின்றன. அவைகள் படங்களாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர், கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆகும். கூற்று, சாலை குறியீடுகள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. இந்த கூற்று சரி. காரணம், அவைகள் பெரும்பாலும் படங்களாக இருக்கின்றன. அந்த குறியீடுகள் படங்களாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 4th கொஸ்டின், பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. ஆப்ஷன் ஆ, வளைவுகளில் மெதுவாக செல். வளைஞ்சு போகும்போது மெதுவாக போகணும்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஆ, வேக கட்டுப்பாட்டு அளவினை கடைபிடி. வண்டியில் போகும்போது வேக கட்டுப்பாட்டு கருவியை கடைபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ, வாகனம் ஓட்டும் பொழுது செல்லிடப்பேசியை பயன்படுத்து. அதாவது வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஃபோனை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ, சாலைகளில் நடப்பதை தவிர்க்கவும். சாலைகளில் நடந்து போகிறத தவிர்க்கவும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர், ஆப்ஷன் இ, வாகனம் ஓட்டும் பொழுது செல்லிடப்பேசியை பயன்படுத்து. இது பொருந்தாத கூற்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.